போக்குவரத்து கழகத்தை தனியாருக்கு தாரை வார்க்கும் முயற்சியில் ஓரளவிற்கு வெற்றி பெற்றுள்ள ஸ்டாலின் அரசு அடுத்ததாக ஏழை எளிய மக்கள் நம்பியிருக்கும் அரசு மருத்துவமனைகளை தனியாரிடம் தாரை வார்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதே நேரம் கிராமப்புற மக்கள் எளிதில் அணுக முடியாத சூழலில் இருப்பதால் அருகாமை தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்லும் நிலை உள்ளது. எனவே கிராமப்புற மக்களும் பயன்பெறும் வகையில் மேம்படுத்தப்பட்ட 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தனியார் பங்களிப்புடன் டயாலிசிஸ் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என சட்டசபையில் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட போது ஸ்டாலின் அரசு ஏழை எளிய மக்களை பற்றியும் கூட சிந்திக்கிறதே என்றுதான் எண்ணினோம். ஆனால் இப்போதுதான் இத்திட்டத்தின் நோக்கம் அம்பலப்பட்டுள்ளது. தனியார் பங்களிப்புடன் 50 டயாலிசிஸ் சிகிச்சை மையம் அமைப்பதற்கு அனுமதி அளித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. 50 டயாலிசிஸ் மையத்திற்கு தனியார் பங்களிப்பை அரசு நாட வேண்டிய தேவை என்ன? ஒரு மையம் அமைக்க குறைந்தது 2 கோடி ரூபாய் வரை செலவாகலாம் என சொல்லப்படுகிறது. 3 கோடியே செலவானாலும் கூட 150 கோடி ரூபாய் தான் செலவிட வேண்டியிருக்கும். இந்த நிதியை செலவிட அரசு தயாராக இல்லையா? அரசிடம் 150 கோடி கூடவா இல்லை என்ற கேள்வி எழுகிறது. ஓடாத கல் தேருக்கு 80 கோடி செலவிடும் ஸ்டாலின் மக்களுக்கு பயன்படும் டயாலிசிஸ் மையம் அமைக்க ஒரு 100 கோடியை செலவிடாமல் தனியாரை நாடுவது அரசு மருத்துவமனைகளையும் தனியாரிடம் தாரை வார்க்கும் திட்டத்தின் தொடக்கமே என்கிறார்கள் பொதுமக்கள்.